தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. மாணிக்கம் வத்த மலர்த்தாள் தலைமிசை வைத்து நிதம் பேணி பணிய வகை தறிந்து ஆறும் பெயர்க்கரிய ஆணி பொன்னே. மாணிக்கம் ஒத்த மலர்த்தாள் தலைமிசை வைத்து நிதம் பேணி பணிய வகை தெரிந்து ஆறும் பெயர்க்கரிய ஆணி பொன்னே. எனது ஆவியும் ஆக்கையும் ஆக்கமெல்லாம் காணிக்கையாக தந்தேன். எனது ஆவியும் ஆக்கையும் ஆக்கமெல்லாம் காணிக்கையாக தந்தேன் முருகா. காணிக்கையாக தந்தேன் முருகா, என்னை கண்டு கொள்ளே. முருகா, என்னை கண்டு கொள்ளே. சந்ததமும் அடியார்கள் சிந்தைது குடியான தன் சிறுவை தன்மை பெருமானுடைய திருவருளை பிரார்த்தித்து இந்த தைப்பூச நன்னாளில் சாய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பூசம் தமிழகத்தில் பிரபலமாக நடைபெறும் ஒரு பெரிய திருவிழாவாகும். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த பௌர்ணமி நிறைமதி நாள் சிவனுக்குரிய சிறப்பான வழிபாட்டு நாளாக ஆண்டாண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதம் வைகாசி விசாகம், ஆனி மாதம் ஆனி மூலம், இதெல்லாம் இப்படி ஒரு மாதமும் பௌர்ணமியோடு தொடர்புடைய நாட்களாக இருக்கும். ஆடி மாதத்தில் திருவோணம், ஆவணி மாதத்தில் உமா மகேஸ்வர விரதம், புரட்டாசியில் நிறைபணி விழா, ஐப்பசியில் மகா அன்னாபிஷேகம், கார்த்திகையில் கார்த்திகை தீபத் திருவிழா, மார்கழியில் மிருகசீர்ஷ நாள் அன்று ரொம்ப சிறப்பான நாள். ஒரு மாதமும் ஒரு சிறப்பு. இந்த பௌர்ணமியும் நட்சத்திரமும் கூடக்கூடியது. தை மாதத்திலே தைப்பூச நன்னாள், மாசியிலே மக நன்னாள், பங்குனியிலே பங்குனி உத்திரம். இதெல்லாம் பௌர்ணமிக்குரிய விசேஷமான நாட்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையில். ஆண்டாளுடைய திருப்பாவை இப்படி தொடங்குகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், மதினா சந்திரன், பௌர்ணமி நன்னாளில் தொடங்குறது. அன்னைக்கு தான் பாவை நோன்பு தொடங்கிறது. அதிலே ஆரம்பித்து ஒரு மாதம் கழித்து தைப்பூச நன்னாளிலே அந்த பாவை நோன்பு முடிக்கிறது. அந்த பாவை நோன்பு நாளிலே பாவை பொங்கல், அதாவது தைப்பூச பொங்கல் என்று ஒரு விழா கொண்டாடுவார்கள். இது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதம் முதல் தேதி என்று தொடங்கக்கூடிய நாளல்ல, மார்கழி மாதத்திலுடைய பௌர்ணமியிலிருந்து தை மாதம் பௌர்ணமி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் வழிபாடு, அதாவது பாவை நோன்பு நோக்கிறது. ஆக இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்து தைப்பூச நன்னாளுக்கு முன்னோடியாக மார்கழி மாதத்திலேயே இந்த பாவை வழிபாடு தொடங்குகிறது. மார்க சீர்ஷம் என்று சொல்வார்கள். அது மார்கழி என்று வந்தது. இம்மாதத்தில் பௌர்ணமி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் தொடங்குவதால் அதிலிருந்து தொடங்கி ஒரு மாதம் கணக்கு பார்த்தால் அது தைப்பூச நாளிலே முடியும். இப்படி இந்த வழிபாடு ஒரு மாதம் தொடர்ந்து பாவை நோன்பு நோக்கப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நீர்த்துறையில் நீராட வேண்டும், அன்று ஸ்நானம் செய்வது விசேஷம் என்று ஒரு வழக்கை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஐப்பசி மாதத்திலே ஆற்றில் நீராடுதல், அதாவது அதுக்கு துலாஸ்தானம் என்று பெயர். மயிலாடுதுறை என்று இப்பொழுது அழைக்கப்படும், அந்த காலத்திலே மாயூரம் மயிலாடுதுறை என்ற தலத்திலே இந்த ஐப்பசி நீராடல், அதாவது
துலா ஸ்நானம் என்று சொல்வார்கள். துலா மாதம் தானே ஐப்பசி மாதம், அங்கே அது ரொம்ப சிறப்பு. கார்த்திகை மாதத்திலே துணையிலே நீராடுதல் என்று ஒரு வழக்கம் இருந்தது. மார்கழியிலே குளங்களிலே நீராடுவார்கள். தை மாதத்தில் ஆற்றிலே நீராடுதல், அதுதான் தைப்பூச விழாவில் முக்கியமான ஒரு அங்கமாக இந்த ஆற்றில் நீராடுதல் என்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அது பூசம் புகுந்து ஆடல் என்று தேவாரத்திலே சொல்லப்படுகிறது. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவிடைமருதூர் என்ற தலத்திலே இந்த தைப்பூச விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த காவிரி ஆற்றில் பூசத்துறை என்றே ஒரு துறை இருக்கிறது. அதாவது ஸ்நானம் செய்யக்கூடிய கட்டம், நீராடுதல் கட்டம். தஞ்சையில் நாயக்கர் அரண்மனையில் அமைச்சராக இருந்த கோவிந்த தீட்சிதர் அதுக்குன்னே ஒரு தனியாக மண்டபம் கட்டினார். பூச மண்டபம் என்று அங்கே உண்டு. அவர் தான் அந்த கோயிலுக்கு பூச நன்னாளில் தங்க தேர், அப்புறம் வெள்ளி ரிஷப வாகனம் முதல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால் அந்த அந்த கோவிலில் தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக இந்த பூச விழா நடைபெறுகிறது. திருஞான சம்பந்தர் அந்த ஊர் தேவாரத்தில் இதை அருமையாக சுட்டி காட்டுறார். ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவிடைமருதூர் தேவாரத்திலே தைப்பூச நாளில் எப்படி நீராடுதல் என்பது பற்றி மிக அழகாக 2 பாடல்களை சிறப்பாக சொல்கிறார். வாசம் கமழ் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்த பூசம் புகுந்து ஆடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோ. பூசம் புகுந்து ஆடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோ என்று அந்த திருவிடைமருதை நமக்கு காட்டுகிறார். அங்கே அந்த பூச நட்சத்திர தைப்பூச நாளிலே நீராடல் எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்பது அங்கே நமக்கு ஒரு தெரிய வருகிறது. தை மாதத்திலே சூரியன் மகர ராசியிலே பிரகாசிப்பார், அங்கே சஞ்சரிப்பார். சக்தி வடிவாகிய சந்திரன் பூர்ண கலையோட திகழும் நாள் தான் இந்த தைப்பூச நாள். அன்று பௌர்ணமி நாள் இல்லையா, அதனால அந்த தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அந்த காலத்தில் விதித்திருந்தார்கள். இந்த சந்திரனுடைய ராசி என்னவென்றால் அது கர்க்கடகம், அதாவது கடகராசி. அதில் வியாழன், அதாவது குரு பகவான் இருப்பது குரு புஷ்யம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்வார்கள், வியாழ பூசம் என்று சொல்வார்கள். அந்த வேளையில் தேவர்களும் முனிவர்களும் நீராடுவார்களாம். அதனால அந்த நேரத்தில் அந்த நாளில் நாமும் நீராட சென்றால் அந்த ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை. தேவர்கள் இந்த தலத்திலே இந்த நீராடல் செய்வதை பற்றி ஞானசம்பந்த பெருமான் இன்னொரு பாடலில் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் ஈண்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி. தேவர்களும் வானவர்களும் மாதவர்களும் இந்த தைப்பூச நல்லாளிலே நீராடினார்கள் என்ற செய்தி சொல்கிறார். தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவு எய்த, எல்லாம் உலகம் போற நன்னா இருக்கணுங்கிறதுக்கு அவங்கெல்லாம் வராங்க, நாமும் அதே நேரத்தில் அங்கே போய் நீராடுதல் சிறப்பு அப்படின்னு. திருந்திய நான்மறையோர் சீரால் ஏத்த திரு இடைமருதியில் பொருந்திய கோயிலே கோயிலா புக்காரே அப்படி என்று அந்த இன்னொரு தேவாரத்தை சொல்றார். இப்படி அவர் மாத்திரமல்ல, அந்த தலத்தை வழிபட்ட திருநாவுக்கர சுவாமிகளும் இதை பற்றி இந்த திருவிடமுருகர் தேவாரத்தில் ஒரு குறிப்பு காட்டுறார். பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே. இந்த பூச நன்னாளில் நம்ம போகிறதே இந்த நீராடுதலுக்காக என்று அருமையான ஒரு தேவாரத்திலே பாசுறார். பாசம் ஒன்றிலராய் பல பக்தர்கள் வாச நாள் மலர் கொண்டு அடிவைகளும் ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே. இதெல்லாம் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தேவார காலத்திலே 7ஆம் நூற்றாண்டிலே இந்த பூச வழிபாடு இருந்திருக்கு. அது குளங்களில் இந்த நீராடுதல் செய்தங்கிறது வழிபாட்டில் நம்முடைய வழக்கமாக கொண்டு வந்திருக்காரு நம்முடைய முன்னோர்கள். ஈசன் எம்பெருமான் இடைமருதில் பூசம் நாம் புகுவதும் புனலாடவே. அங்கே போவதனுடைய நோக்கமே அங்கே போய் அந்த நீராடி இறைவனை வழிபடுறதுன்னு. திருவிடமதுரை போலவே அதனுடைய தொடர்பான திருநெல்வேலியிலையும் பூசம் துறைன்னு ஒரு துறை இருக்குது. அங்கேயும் தாமிரபரணி ஆற்றக்கரையில் இந்த பூச நாளில் இதே மாதிரி மக்கள், ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஊரில் இன்னொரு ஊர் போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான இதுவாக இருக்கும். அவங்களுடைய யாத்திரை போவதெல்லாம் கொஞ்சம் சிரமம். அதனால் அந்தந்த ஊர்களே அந்தந்த வழிபாடை அந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிகிறது.
நம்ம தொண்டையின் மண்ணாட்டில் தமிழ்நாடு நம்முடைய சென்னை அந்த சுற்றி உள்ள பகுதி தொண்டை நாட்டிலே சேயாற்றின் கரையில் வந்து திருநகர் என்று ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலத்திலே அன்று வந்து தைப்பூசத்துக்கு 12 ரிஷப வாகன காட்சி நடைபெறும். 12 கோயில்கள்லேருந்து ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் எழுந்தருளி வந்து அங்கே வந்து காட்சி கொடுப்பார். அந்த நடந்திருக்குது. நமக்கெல்லாம் ரொம்ப அருகாமையில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலம் வந்து திருமயிலைங்கிற மயிலாப்பூர். ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்துக்கு வருகிறார். அங்கே வந்து சிவநேச செட்டியார் வந்து அவருடைய மகள் அரவு தீண்டியதா பாம்பு கடித்து அவள் இறந்து போன போது ஞானசம்பந்தருக்காக நான் அந்த பெண்ணை வளர்த்தேன் என்று அந்த பெண்ணை வந்து எரித்து அதனுடைய சாம்பல் எலும்பை எல்லாம் ஒரு பானையில் வைத்து அவர் வந்தபோது உங்களுக்காக நான் வளர்த்த பெண் இதற்கான்னு சொன்னபோது அவர் ஒரு பதிகம் பாடி அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். அதாவது எலும்பை பெண்ணாக்கி அதாவது நம்முடைய தேவார பாடலுக்கு என்ன பெரிய ஆற்றல் அப்படின்னாக்க எலும்பையே பெண்ணாக்கும். அதே மாதிரி இது அவினாசி புக்கொழியூரில் வந்து அந்த முதலை வாய்க்குள்ளே போன பிள்ளையை வந்து மீட்டார் சுந்தரமூர் சாமி. நம்முடைய தமிழ் பாடலுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவார பாடலாம் ஏதோ அது மாதிரின்னு நம்ம எண்ணக்கூடாது. அந்த மந்திரம் மாதிரி அது சொன்னால் நடக்கும். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூரிலே இந்த பெண்ணை உயிர்ப்பிக்க ஒரு பதிகம் பாடுகிறார். அதுக்கு பூம்பாவை பதிகம் என்று பெயர். மட்டேட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டேட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டேட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டீட்டல் காணதே போதியோ பூம்பாவாய். அந்த பூம்பாவை பார்த்து சொல்றார், இதெல்லாம் பார்க்காம போறியேன்னு. ஒரு மாதமும் என்னென்ன அங்கே சிறப்பாக வழிபாடு நடக்கிறது, மயிலாப்பூர் நடக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் பட்டியலிட்டார். இந்த மாதிரி ஒரு தேவாரம் வேற எதுலேயும் கிடையாது. இந்த மயிலாப்பூருக்கே ஒரு சிறப்பான தேவாரமாக அது அமைந்திருக்கிறது. அப்படி சொல்லிட்டு வரச்சே ஒரு மாதமும் சொல்லு வரச்சே சித்திரை வைகாசி என்று வரும்பொழுது தை மாதத்திலே வந்து இந்த புனல் ஆடுதல்ங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து தேவாரத்தில் காட்டுகிறார். ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. மைப்பூசும் பொன் கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசும் நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் மைப்பூசும் பொன் கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசம் நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் பொன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். நெய்ப்பூசும் பொன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த தை மாதத்திலே சூரியன் மகர ராசியில சஞ்சரிப்பார். அதாவது அந்த சந்திரன் வந்து பூர்ண கலையோட பௌர்ணமி நாளில் நிறைமதி நாளாக இருக்கிறார் இல்லையா. அப்பொழுது இந்த தைப்பூச விழாவிலே நம்முடைய அறிவு ஆற்றல்கள்லாம் பெருகும் என்பது பெரியோர்கள் கண்டுபிடித்தது. இந்த தேவர்களுடைய குரு வந்து வியாழன், அதாவது பிரகஸ்பதி என்று சொல்வார்கள். அவருடைய அறிவு ஆற்றல் திறமை எல்லாத்தையும் அதை வைத்தான் தேவர்கள்லாம் வந்து அந்த குருவனுடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு பெரிய பெருமையை அடைந்தார்கள். அந்த குருவனுடைய ஆற்றல் நமக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த நாளில் வழிபாடு செய்யணுங்கிறது பெரியோர்கள் கண்டது. அதனால்தான் தேவர்கள் மாதவத்தோர் எல்லாருமே வந்து அந்த தலத்திலே வந்து வழிபாடு செய்தார்கள் என்பதை அந்த திருவிடைமருதூர் தேவாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பொதுவாக சிவாலயங்களிலே வந்து தைப்பூச நன்னாளிலே கொடியேற்றி வழிபாடு செய்தல் வழக்கம். உற்சவம் நடத்துவாங்களா 10 நாள், அந்த உற்சவம் வந்து பெரும்பாலும் வந்து தைப்பூசத்திலையும் கொண்டாடுவது என்பது வழக்கம் இருந்தது. இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், தைப்பூசத்தில் மிக மிக சிறப்பான நாள் வந்து நடராஜ பெருமான் பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்ற அவருடைய அடியார்களுக்காக நடனம் செய்து காட்டியது. அது சிதம்பரத்திலே அந்த விழா சிறப்பாக நடைகிறது. அதாவது இந்த தைப்பூச நன்னாளில் வந்து மத்தியான நேரத்தில் சிவபெருமான் நடராஜ பெருமான் அவர்களுக்கு
நடனம் கொடுத்து அங்கே அந்த திருக்குளத்தில், ஏதாவது சிதம்பரம் திருக்குளத்திலே தீர்த்தம் கொடுப்பது என்ற ஒரு வைபவத்தையும் செய்கிறார்கள். முதல்ல நான் சொன்ன மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஒரு நன்னாளுங்கிறதுனால அந்த நாளில் வந்து நம்ம வந்து சிறப்பாகவும் நம்முடைய அறிவாற்றல்கள்லாம் பெருகும் என்பதால் தான் திருவருட் பிரகாச வள்ளலார்னு நம்முடைய வள்ளல் பெருமான் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க சுவாமிகள் வந்து அந்த நாளில் தான் சித்தி விளாகத்தில் அவர் வந்து ஜோதியில் கலந்தார் என்று வரலாறு உண்டு. அந்த நாளில் வந்து தைப்பூச நாள் அங்கே ரொம்ப சிறப்பாக வடலூர் நடைபெறுகிறது. அப்போ வந்து 7 திரையை நீக்கி ஜோதி தரிசனம் என்று காட்டுவார்கள். இப்போ இவ்வளோலாம் சிறப்பாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு எப்படி தைப்பூசம் சிறப்பாக வந்தது என்று ஒரு மக்களுக்கு ஒரு சிந்தனை வரும். அதில் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறல்ல, 2 பேரும் ஒருவர் என்ற செய்தியை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலே திருவிடைக்கழி என்ற ஒரு தலம் உண்டு. திருக்கடவுர் உங்களுக்கெல்லாம் தெரியும், காலசம்ஹார மூர்த்தி. அங்கே வந்து சதாபிஷேகம், சச்சப்த பூர்த்திலாம் நடைபெறும். 60வது 80வது விழாலாம் நடக்குது இல்லையா? அந்த ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் திருவிடைக்கழி என்ற ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலத்துக்கு என்ன சிறப்பு என்னவென்றால், ஒரு கருவறைக்குள்ளே சாதாரணமாக ஒரு சுவாமி தானே இருப்பார். ஆனால் கருவறைக்குள்ளே ஒரு 100 கருவறை உண்டு. அதில் சிவலிங்கம் இருக்கும். முருகப்பெருமான் முன் கருவறையில் இருப்பார், பின் கருவறையில் வந்து சிவலிங்கம், அதாவது பாபவிநாச பெருமாள் இருப்பார். அங்கே சிவபெருமானும் முருகனும் வேறல்ல என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அது. ரொம்ப அது போய் நேராக பார்த்து தரிசிக்க வேண்டியது. அதாவது சிவனுடைய நெற்றியிலிருந்து புறப்பட்ட இந்த அக்னியிலேருந்து வந்ததுனால, அதாவது தாய் சம்பந்தம் இல்லாமல் அவர் மூலமாக வந்ததுனால சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று என்ற ஒரு தத்துவம் அங்கே உணரணும் நம்ம. அப்படி சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்த இந்த தைப்பூச விழா நகரத்தார்கள்லாம் வந்து அந்த அந்த முருகனுக்கு உடைய வழிபாட்டு நாட்களாக அதை வந்து ஒரு காலத்திலே பழனியிலே காவடி எடுத்து பழனியிலே பாத யாத்திரை செய்து இதெல்லாம் அந்த விழாவை உலகம் பூரா பரப்பினார்கள். இப்பொழுது நாம் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்க மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், இப்படி எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய கோவில்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வழிபாட்டு நிலையங்களாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் வந்து தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி வந்து இந்த இந்த தைப்பூசம் மாத்திரமல்ல, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் எல்லாமே முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாட்களாக. இதில் வந்து வைகாசி விசாகங்கிறது விசாகம் அவனுடைய நட்சத்திரம் என்பதனால அந்த வைகாசி விசாகம் சிறப்பாக நடைபெறுது. அதேமாதிரி பங்குனி உத்திரம் அதுவும் வந்து முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாட்களாக உலகம் பூரா கொண்டாடப்படுகிறது. இந்த பழனிக்கு பாத யாத்திரை செல்வது வந்து ரொம்ப பிரசித்தமானது. லட்சக்கணக்கான மக்கள் பழனிக்கு பாத யாத்திரை செல்வார்கள் இந்த தைப்பூசத்தில். தைப்பூசம் வந்து இந்த காவடி எடுத்துக்கொண்டு செல்வது, விதவிதமான காவடிகள், அதெல்லாம் ஒரு பெரிய பாடலே இருக்கிறது. எத்தனை விதமான காவடிகள் எடுக்கிறார்கள் என்று அந்த காலத்தில் எல்லாம். ஆனால் முன்காலத்தில் வந்து இது பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திர காவடி என்று சித்திரை வைகாசி மாதங்களில் அந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த காலத்தில் தான் வந்து பழனிக்கு காவடி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ தற்காலத்தில் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த தைப்பூசத்தை ஒட்டி இந்த விழாவை அப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்படி வந்து பழனியில் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விழாவானது இந்த தைப்பூச விழா. அங்கே காவடி எடுத்தல், வழிபாடு செய்தல், எத்தனையோ ஊர்கள்லேருந்து வருவாங்க, கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும் பல இடத்துல. ரொம்ப அதெல்லாம் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா அது. தைப்பூச நன்னாளில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து அம்பிகையிடமிருந்து வேல் பெற்றான் என்று ஒரு வரலாறு உண்டு. திருப்புகையில் ஒரு திருச்செந்தூர் திருப்புகையில் ஒரு செய்தி வரும். எம் புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல் தர என்று முலானே மனோகர வயலூராய் என்று அம்பிகையிடமிருந்து வேல் பெற்ற செய்தியை அருணகிரிநாதர் வந்து திருப்புகையில பதிவு செய்கிறார். அப்படி சிவபெருமானுக்கும் சரி முருகனுக்கும் சரி விசேஷமான இந்த நாளில் வந்து ஆற்றிலே நீராடுதல், அதுவும் காவிரி ஆற்றில் நீராடுதல் என்ற சிறப்பான ஒரு வழிபாட்டை வந்து திருவிடைமருதூர் திருத்தலத்தில் நாம் பார்க்கிறோம். அதை தவிர முருகப்பெருமானுடைய எல்லா தலங்களிலும் இந்த தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம், கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்ற பேயடாது, விண்ணேறு மணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வராது, வெய்ய பூதம் பிள்ளை வஞ்சனைகள் தொடரா விடம்பரவு ஜந்து மடரா, விடம்பரவு ஜந்து மடரா, எண்ணேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவு மேயிராது, இவ்வேழைக்கு இறங்கி அருள் தெய்வமுனை எல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உளதோ,
என்னும் ஒரு தெய்வம் உளதோ தன்னேறு கங்கை மலை மங்கையருள் தங்கமே சரசகோபாலன் மருகா சதுர்மறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க அந்த நர்வானவர் அண்ணன் தன்முனல் வெந்தனம் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமே சொல்க வையகமும் தீர்வீர்கள் எல்லா உயிர்களும் இன்பத்து வாழ்க. வேல் முருகனுக்கு ரோகர. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.